சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். விஷால் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஆக்ஷன் ஹீரோ அப்படி இருந்த காலம் போய் இப்போ ஒரு சலசலப்பு, ஒரு சர்ச்சைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு தான் அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எடுத்துக்கிட்டாலே இப்போ லாஸ்ட்டாக என்ன விஷால்கிட்ட பார்த்தோம்னா ஒரு 2 மாதம் முன்னாடி மதகஜராஜா படத்தினுடைய ஆடியோ லான்ச் எல்லாம் வந்திருந்தாரு. அப்போ வரும்போது உடம்புலாம் ரொம்ப சுருங்கி ஒரு ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பழைய விஷாலாக நிற்கிறாரு. சில கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே வருது. எல்லாமே வந்துகிட்டு இருக்க நிலையில் போன வருஷம் மார்க் ஆண்டனியோடைய சக்ஸஸ் மீட்டில் சொன்னார், 4 கோடி 5 கோடி வச்சுட்டு படம் எடுக்க கண்டிப்பாக வராதீங்க. அந்த பணத்தை நீங்கள் பேங்க்கில் போடுங்க. அதில் வச்சு நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருங்க. அந்த அமௌண்ட்டில் அதாவது மினிமம் பட்ஜெட்டில் 3, 4, 5 இந்த கோடியில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடியூசர் யாரும் வராதிங்க. இப்போதைக்கு தமிழ் சினிமா சேஃப் இல்லை அப்படின்னாரு. அது மிகப்பெரிய ஒரு வாதமாக எல்லா பக்கமும் போச்சு. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, அப்புறம் சின்ன பட்ஜெட் ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சலசலப்பெலாம் வந்துச்சு. ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் தான் இந்த வருஷம் மிகப்பெரிய செல்ஃப் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தனில் ஆரம்பித்து டிராகன் இந்த மாதிரியான நிறைய படங்கள் சின்ன சின்ன பட்ஜெட்டு, அதாவது லிமிட்டட் பட்ஜெட்லேருந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க நிலையில் அவர் சொன்னது ஒரு பெரிய பரபரப்பாச்சு. இப்போது தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் ரொம்ப ட்ரை பீரியடாக இருந்தது. இந்த வருஷம் ஓகே, முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சில படங்கள் நல்லா வெற்றியாக போயிருக்கு. எங்கே சுற்றினாலுமே ஒரு விஷயத்தில் வந்துடுறாங்க. அதாவது ரிவ்யூ ஸ்டாப் பண்ணணும், தேட்டர் ரிவ்யூ ஸ்டாப் பண்ணணும், பப்ளிக் ரிவ்யூ ஸ்டாப் பண்ணணும், மூவி ரிவ்யூ கொடுக்குறவங்களே ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா அதை ஒரு வாரம் தள்ளி போடணும், 4 நாள் தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக கூட முதல் 2 நாள் தேட்டரில் பப்ளிக் பைட் எடுக்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம்லாம் வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அலோவ் பண்ணக்கூடாது வந்துச்சு. அதை அப்படியே கடந்து போயிட்டாங்க. இப்போ விஷால் அவர்களும் மறுபடியும் சொல்லியிருக்காரு, முதல் 3 நாள் பப்ளிக் ரிவ்யூ தேட்டரில் எடுக்கக்கூடாது. இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு, என் ஆதங்கத்துக்கு நான் தீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை மாதிரிலாம் சொல்கிறாரு. அது எந்த அளவு பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதோட நம்ம கருத்து என்னன்னு பார்க்கும்போது, ரிவ்யூனால படங்கள் ஓடாமல் போகுதா இல்லை வெற்றி அடையுதா அப்படின்னு பார்க்கும்போது 50-50 தான் நம்ம சொல்லணும். ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய படங்கள் ரிவ்யூனால சூப்பராக ஓடி இருக்கு, அதனுடைய மக்கள் கருத்து கேட்டு சூப்பராக போயிருக்கு. அதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வரும்போது யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பாராட்டுறமா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ரிவ்யூனால ஓடின படங்களும் இருக்குது, கொஞ்சம் இறங்கின படங்களும் இருக்குது. இதுதான் ஒரு சமரசமான ஒரு முடிவும் தீர்வும் கூட அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரிவ்யூ எடுக்கக்கூடாது, படம் பார்த்துட்டு வந்தவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் இந்த சோஷியல் மீடியாவில் வரக்கு முன்னாடியே ஜென்ரேஷனில் அந்த மாதிரி இருந்துச்சு. திரும்பவும் அதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சில இயக்குநர்கள் நடிகர்களே விமர்சனம் எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பண்போட சொன்னாலுமே வெளியே இந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து சர்ச்சையாக வந்துக்கிட்டே இருக்குது. ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ப்ரொடியூசர் கவுன்சில் இல்லாட்டி ஒரு கோர்ட்லேருந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிவ்யூனால படங்கள் கண்டிப்பாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சில படங்கள் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பெய்டு ரிவ்யூ ஆள் வச்சு செட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எந்த அளவு இங்கே நடந்துகிட்ருக்குன்னு தெரில. ஆனால் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு படத்துக்கு அவங்களா உள்ளே போயிட்டு வெளியே இந்த படம் சூப்பராக இருக்குது, இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு சுமாரான படத்துக்கு ப்ரொடியூசர் சைடு செட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. இன்னொன்று, சூப்பரான படங்களுக்குமே பெய்ட் ரிவ்யூ பண்ணி இது மொக்கையாக இருக்குது, இது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் புள்ளியக்கணும் அப்படின்னா அஃபிஷியலாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி அண்ட் நடிகர் சங்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப ரிவ்யூ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்காம இந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய இதுதான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். தொடர்ந்து சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.